ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் மகளிர் ஆசிய கோப்பை 2024 ஃபைனல் போட்டியை பற்றி பார்க்கலாம். அதோட இந்திய அணியின் தோல்விக்கான காரணங்களையும் பார்க்கலாம். டாஸை ஜெயிச்ச இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஷஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸ்ரீலங்கா பவர் பிளேல வழக்கமா வீசுற பாஸ் பவுலிங்க்கு பதிலாக ஸ்பின் பவுலிங்கை கொண்டு ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீலங்காவோட இந்த முயற்சி நல்லா வேலை செஞ்சதுங்க. விக்கெட் கிடைக்கலனாலும் அடிச்சு ஆட வேண்டிய பவர் பிளேவில் இந்தியா ஆல்மோஸ்ட் 6 ரன்ஸ் பெர் ஓவர் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல் 5 ஓவர் வரைக்கும் ஷஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் பொறுமையா தான் ஆடினாங்க. ஆனா 6வது ஓவர்ல இருந்து ஸ்மிருதி மந்தானா அடிச்சாட ஆரம்பிச்சாங்க. 7வது ஓவர்ல 18 பால்ல 16 ரன் அடிச்சிருந்த ஷஃபாலி வர்மா எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆனாங்க. அடுத்து வந்த உமா சத்திரியும் 9 ரன்னுக்கு அவுட் ஆக இந்தியா 58 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அடுத்து வந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் பொறுமையா ஆட ஸ்மிருதி மந்தானா மட்டும் அடிச்சு ஆடினாங்க. 10 பால்ல 11 ரன் அடிச்சிருந்த ஹர்மன் பிரீத் நிசன்சாலா பந்துல நீலாக்ஸி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. ஸ்மிருதி மந்தானா 36 பால்ல தன்னோட 50ய பதிவு செஞ்சாங்க. கூட ஆடின ஜெமிமா ரோட்ரிகஸ் அடிச்சாடி இந்தியாவோட ஸ்கோரை உயர்த்தினாங்க. 17வது ஓவரோட பந்து அடிச்ச ஜெமிமா 2 ரன்னுக்கு முயற்சி பண்ணி ரன் அவுட் ஆனாங்க. உண்மையிலேயே அந்த பந்துக்கு 1 ரனோட நிக்கிறது தான் சரியானதா இருந்திருக்கும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஜெமிமா 1 ரன்னுக்காக ரன் அவுட் ஆனது இந்தியாவுக்கு பெரிய இழப்பா போச்சு. ஏன்னா அவங்க மட்டும் நின்று ஆடி இருந்தா இந்தியாவுக்கு இன்னும் நல்லா ரன் வந்திருக்கும். அடுத்து வந்த ரிச்சா கோஸ் வந்ததுல இருந்தே அடிச்சாண்டாங்க. அதுக்குள்ள 46 பால்ல 60 ரன் அடிச்சிருந்த ஸ்மிருதி மந்தானா கவிசா தில்காரி பந்துல சமாரி அத்தபத்து கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. இந்தியா செட்டில் ஆகிற சமயத்தெல்லாம் ஒரு விக்கெட்டை இழந்தாங்க. பின் வந்த பூஜா வஸ்ட்ராக்கர் சிங்கிள் அடிச்சு கொடுத்து ரிச்சா கோஸ்க்கு சப்போர்ட் பண்ண ரிச்சா கோஸ் தனியாளா ஸ்ரீலங்கா பந்துகளை வெளுக்க ஆரம்பிச்சாங்க. ரிச்சா கோஸ் வழக்கமான அவங்களோட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. இந்திய அணியை வேகமா 150 ரன்களை தாண்ட வச்ச ரிச்சா கோஸ் 20வது ஓவரோட 4வது பந்துல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. அவங்க 14 பால்ல 30 ரன் எடுத்திருந்தாங்க. இந்தியா 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் எடுத்தாங்க. இந்திய அணிக்காக ஸ்மிருதி மந்தானா 47 பால்ல 60 ரன்களும், ஜெமிமா 16 பால்ல 29 ரன்களும், ரிச்சா கோஸ் 14 பால்ல 30 ரன்களும் அடிச்சாங்க. ஸ்ரீலங்கா தரப்புல கவிசா தில்காரி 2 விக்கெட்டுகளையும், சமாரி அத்தபத்து, நிசன்சாலா, பிரபோதனி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இந்திய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்ல ஸ்மிருதி மந்தானாவை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் கொஞ்சம் அடிச்சாடி இருந்தாங்கன்னா இந்தியா 10-15 ரன்கள் கூடுதலா எடுத்திருப்பாங்க. இருந்தா கூட 165 ரன்னுங்கிறதே ஒரு நல்ல ஸ்கோர் தான். அடுத்து 20 ஓவர்ல 166 ரன்கள் அடிச்சா முதல் முறையா ஆசியா கப் சாம்பியன் ஆகலாங்கிற நிலைமையில பேட்டிங் ஆட வந்தாங்க ஸ்ரீலங்கா ஓபனர்ஸ்களான விஸ்மி குணரத்னேவும் சமாரி அத்தபத்தும். ஆரம்பிச்ச 2வது ஓவர்லயே ரன் அவுட் ஆனாங்க விஸ்மி குணரத்னே. அவங்க 3 பால்ல 1 ரன் எடுத்து வெளியேறினாங்க. 5 ஓவர் வரைக்கும் பொறுமையான ஸ்ரீலங்கா அணி 6வது ஓவர்ல இருந்து அடிச்சாட ஆரம்பிச்சாங்க. 6வது ஓவர்ல 16 ரன்கள் விளாசி ஸ்ரீலங்கா ஸ்கோரை உயர்த்தினாங்க சமாரி அத்தபத்து. 6 ஓவர்ல 1 விக்கெட் இழப்புக்கு 44 ரன்னை எட்டினாங்க ஸ்ரீலங்கா. இந்தியாவும் 6 ஓவர்ல 44 ரன் தான் அடிச்சிருந்தாங்க, அதுவும் விக்கெட் இழப்பின்றி. ஆனா இதுக்கு மேல ஸ்ரீலங்கா உமன் இந்தியாவை காட்டிலும் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹர்ஷிதா சமரவிக்ரமா சப்போர்ட் பண்ண சமாரி அத்தபத்து இந்திய ஸ்பின்னர்ஸ்களை வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தபத்து 33 பால்ல தன்னோட 50ய பதிவு செஞ்சாங்க. இந்திய ஸ்பின்னர்ஸ் ரன்களையும் கட்டுப்படுத்த முடியாம விக்கெட்டுகளையும் வீழ்த்த முடியாம திணறினாங்க. இருந்த போதும் 12வது ஓவர் வீசின தீப்தி சர்மா 42 பால்ல 61 ரன் அடிச்சிருந்த சமாரி அத்தபத்துவை போல்டு பண்ணி வெளியேற்றினாங்க. ஆனா அது ஸ்ரீலங்காவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலைங்க. ஏன்னா ஹர்ஷிதா சமரவிக்ரமா அத்தபத்துவோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கவிசா தில்காரியும் சேர்ந்து அடிக்க ஸ்ரீலங்கா இலக்க நோக்கி வேகமா முன்னேறினாங்க. ஹர்ஷிதா சமரவிக்ரமா 43 பால்ல தன்னோட 50ய பதிவு செஞ்சாங்க. ஸ்ரீலங்கா 17 ஓவர்ல 141 ரன்னை எட்டியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா ஜெயிக்க 18 பால்ல 25 ரன் தேவைப்பட்டுச்சு. ஸ்ரீலங்கா இதுவரைக்கும் நல்லா ஆடி இருந்தா கூட இந்தியா ஜெயிக்க இன்னும் வாய்ப்பு இருந்துச்சு. அது கடைசி 3 ஓவரை சிறப்பா வீசுறது தான். இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் தனுஜா கன்வர் கம்பேக் கொடுத்து நல்லா ஓவர் போட்ட மாதிரி ராதா யாதவும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்களோ, அல்லது ரன்னு போயிட்டு இருக்கிற ராதா யாதவ் ஓவரை இப்பவே முடிச்சுட்டு கடைசி 2 ஓவரை ரேணுகா சிங்குக்கும் பூஜா வஸ்ட்ராக்கருக்கும் கொடுக்கலான்னு நினைச்சாங்களோ என்னவோ,
18வது ஓவரை ராதா யாதவ் கிட்ட கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா அந்த ஓவரில் ஒரு 6, 2 4, 3 சிங்கிள் அடிக்க அந்த ஓவரில் மட்டும் 17 ரன்கள் வந்துச்சு. இப்போ ஸ்ரீலங்கா ஜெயிக்க 12 பால்ல 8 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. அதோட 8 விக்கெட்டுகளும் கையில் இருக்கிறதால ஸ்ரீலங்கா வெற்றி பெற போவதை உறுதி செஞ்சாங்க. ராதா யாதவோட 18வது ஓவரு மேட்சோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. பூஜா வெஸ்டாக்கர் வீசின 19வது ஓவரில் 9 பாலுக்கு 5 ரன் தேவைப்பட்ட போது கவிஷா தில்காரி 6 அடிச்சு மேட்சை முடிச்சு வச்சாங்க. ஸ்ரீலங்கா 18.4 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 167 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் ஸ்ரீலங்கா உமன் முதல் முறையா ஏசியா கப் சாம்பியன்ஸா ஆகியிருக்காங்க. ஸ்ரீலங்கா அணிக்காக சமாரி அத்தபுத்து 43 பால்ல 61 ரன் அடிச்சாங்க. ஹர்ஷிதா சமரவிக்ரமா 51 பால்ல 69 ரன்களும், கவிஷா தில்காரி 16 பால்ல 30 ரன்களும் அடிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம இருந்தாங்க. இந்திய தரப்புல தீப்தி சர்மா மட்டும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாங்க. ராதா யாதவ் 4 ஓவர்ல 47 ரன்னை வாரி வழங்கியிருந்தாங்க. விக்கெட்டும் எதுவும் கைப்பற்றல. ஆனா இதே ராதா யாதவ் தான் வங்கதேசக்கு எதிரான போட்டியில மிக சிறப்பா பந்து வீசியிருந்தாங்க. என்ன செய்யறது, எல்லாம் அன்றைய நாள்ல அமையறத பொறுத்து தான். சரிங்க, இப்ப இந்திய அணியின் தோல்விக்கான காரணங்களை பார்க்கலாம். இந்திய அணியின் தோல்விக்கான காரணம் பேட்டிங்கா பவுலிங்கான்னு கேட்டா கண்டிப்பா பவுலிங் தாங்க. பேட்டிங்ல ஒரு 10% தாங்க சொல்ல முடியும். இந்திய டாப் ஆர்டர்ல ஸ்மிருதி மந்தானாவை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் அடிச்சாடி இருந்தா இந்தியாவுக்கு ஒரு 10-15 ரன்கள் கூட கிடைச்சிருக்கும். ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்கள் அதிக பந்துகளை எடுத்துக்கல. அவங்க எல்லாருமே அடிச்சாடி இருந்தாங்க. பவுலிங்கும் அவங்க நம்மளை விட பெட்டரா போட்டிருக்காங்க. அவங்க 6 விக்கெட்டுகளை வீழ்த்தின போது நாம ஒரு 4-5 விக்கெட்டுகளையாச்சும் வீழ்த்தி இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்தியா இந்த போட்டியை விட்டது 90% பவுலிங்ல தான். சிறப்பா பந்து வீசி இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். சரிங்க, வெற்றி தோல்விகள் வாழ்க்கையிலயும் சரி போட்டிகள்லயும் சரி சகஜம். வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்தியா மீண்டு வலிமையோட வந்து அடுத்த ஆசிய கோப்பையை கைப்பற்றுவாங்கன்னு நம்புவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி மக்களே.